இதை அனிமேட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்புறம் எப்படி ராமானுஜன்னா இதை பண்ணாருன்றதை பார்ப்போம். இப்போ இதில் வந்து ஜெனரேட்டர்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு சில சட்டத்திட்டங்களை இது ஃபாலோ பண்ணும். என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்புக்குன்ட்டு ஒரு கேலே டயக்ராம், இப்போ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும் இது. அப்போ வந்து இதில் வந்து நிறையா உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் குரூப் எடுக்கிறேன்னு வச்சுக்க, சில குரூப்ஸ் எடுக்காது, ஏன்னா இந்த சாஃப்ட்வேரே ரொம்ப பழசாயிருச்சு, ரைட்டா? ஸோ இப்போ Q4ன்னு ஒரு குரூப் எடுக்கிறேன். இப்போ இதில் வந்து கேலே டயக்ராம் ஒரு இது எடுக்கிறேன். எடுத்து இதெல்லாம் வந்து எங்கேயுமே சொல்லித்தர மாட்டாங்க. டேபிள் இருக்குது பற்றியா, இந்த டேபிள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்கேயுமே கிடைக்காது, சொல்லியும் தர மாட்டாங்க. ஏன்னா ஸ்கூல்ஸ் வந்து நம்ம ஊரில் வந்து நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இன்னும் வரல, சரியா? ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும், சில விஷயங்களை தேடி தான் படிக்கணும். வெளிநாட்டில் இருக்கிற சில சாஃப்ட்வேர்ஸை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ ஒரு டைகடல் குரூப் 5 எதுவுமே எடுக்க மாட்டேது, ஏன்னா அதனால் வந்து பழசாயிருச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து குரூப்பு சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேரில் சொல்லியிருக்கேன், சரியா? இப்போ இதில் வந்து நான் 0.8 வெர்ஷனில் எடுக்கும்போது கரெக்டாக வரும் நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இருக்குது பார்த்தியா, இந்த மாதிரி இருக்கிறத இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இதில் சிமெட்ரி ஆப்ஜெக்ட் டெட்ராஹெட்ரான்னு ஒன்று கொடுக்குறேன். இதை வந்து நான் இப்படி கிளிக் பண்ணும்போது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும், சரியா? இது ஏன் இப்படி போகுது, எதனால் போகுதுன்னா, மேக்ஸில் நானும் ரொம்ப முட்டாளாக இருந்தேன். ஏன்னா எனக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்க, எங்கள் வீட்டில் 2 பேருமே வந்து அந்தளவுக்கு பெரிய படிப்புனா கிடையாது. அதனால் நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நானே தேடி தேடி படித்தேன், சரியா? சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆச்சு, சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகலை லைஃப்பில். இது யாருமே இனிமேல் இந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த விஷயத்தை நான் வெளியிடுறேன், சரியா? புரிஞ்சுக்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது பார்த்தியா ஒரு ஆப்ஜெக்ட்டு. இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும்போது 1 to 1 many to 1, இது வந்து நம்மளோட புராணங்கள்லேயே இருக்கும், பாவ கணக்குகள் அப்படி இருக்கும். பாவ மூட்டை, சரிட்டா? ஒரு பாவத்துக்கு ஒரு மூட்டை, 2 பாவத்துக்கு பல பாவத்துக்கு ஒரு மூட்டை, அந்த மாதிரி. ஸோ இது வந்து இப்போ இதில் இருக்கிற அந்த கேலே ரெப்ரசன்டேஷன்ஸ். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கேலே டேபிள் இருக்கும், சரியா? கேலே டேபிள் இருக்கும். கேலே சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட்னால் இதுதான். ஒரு ரெக்டாங்குலராக நான் ஒன்று போடுறேன் அப்படின்னா கோசெட் இதனால் வந்து என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட உனக்கு அதில் இருக்கிற அந்த ஒரு இப்போ சப்போஸ் 4 into n மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 4, அதெல்லாம் வந்து வேலை செய்யுமா செய்யாதா அதெல்லாம் வந்து சொல்லும் உனக்கு, ரைட்டா? இப்போ ஒரு டேபிள், இந்த டேபிள் இருக்குது பற்றியா, அந்த டேபிள் வந்து நம்ம வரைவோம். இப்போ இதில் சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்கொயர் தான் இதில். இப்போ நான் இப்படி கொடுக்கும்போது இந்த ஸ்கொயர் வந்து ரொட்டேட் ஆகும், ரைட்டா? இது வந்து பெர்முட்டேஷன்ஸ் அப்படின்வாங்க. அதாவது ஒரு குரூப் தியரின்றது ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன், இது ஒரு சாஃப்ட்வேர். இது நான் வந்து ராமானுஜன் கையில் கிடச்சிருந்தா பேட்டர்ன்ஸை பற்றி அந்த படத்தில் சொல்லுவார் பார். ஸோ அடுத்து இருக்கிறது ஸ்டெல்லா 4D. இது நான் வந்து பாலிகெட்ரா சாஃப்ட்வேர். பாலிகெட்ரானா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கெப்லர் இருக்கார்ல, ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் வந்து ஒரு கெப்லரோட சாலிட்ஸ்னு பார், பஞ்சபூதங்களுக்கும் ஒரு சாலிட்ஸ் போட்டிருப்பார், ஓகேவா? பஞ்சபூதங்களுக்கும் ஒரு சாலிடு. இது என்ன அர்த்தம்னா, அதில் இருக்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் இது, ஓகேவா? பாலிஹெட்ரா, ரைட்டா? பாலிஹெட்ரா. இப்போ இங்கே பாரு, இந்த பஞ்சபூதத்துக்கும் போட்டிருப்பார், ஏர், வாட்டர், அதுக்கு எல்லாத்துக்குமே போட்டிருப்பார். இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். இது வந்து பாலிஹெட்ரா சாஃப்ட்வேர், ஓகேவா? இது வந்து இன்றைக்கி வந்து நம்ம இப்போ ஒரு அயானிக் பாண்டிங்னா சொல்லும்போது இப்படி சொல்கிறோம்ல, ஒரு பாலிஹெட்ரா வச்சு தான் நம்ம சொல்லுவோம், ஓகேவா? அது நல்லா புரிஞ்சுக்க. ஸோ ஸ்டெல்லா 3Dன்றது அந்த பாலிஹெட்ரா சாஃப்ட்வேர். அப்போ இன்றைக்கி இந்த மாதிரி காம்போசிட் ஃபங்க்ஷன் எதனால் நீங்கள் படிக்கணும்னா இதை படிக்கலாம். ஏன்னா ராமானுஜன் கையில் கிடச்சிருந்துச்சு, அவர் காலகட்டத்தில் இருந்துச்சுன்னா எங்கிட்டோ போயிருக்கோம். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து இந்த கிராஃபர், இந்த ஜேஜெக்ஸு, இப்போ இந்த ஜியோ ப்ரூஃப் மேனுவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜியோஜிப்ரான்றதை வந்து நான் பார்த்தேன், ஒரு தமிழ் சார் வந்து சூப்பராக அதை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதையும் தாண்டி நம்ம நல்லா இன்னும் இன்டென்ஸாக சொல்லிக் கொடுக்கணும், ரைட்டாக? மிஷினைஸ்டு ப்ரூஃப்ஸ்னால் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பிள்ளைகள் வந்து இது ரொம்ப ஒரு அட்வான்ஸான காலகட்டம், சரியா? ஸோ எம்எம்பி ஜாமெண்ட்ரர் இது வந்து ஒரு சைனீஸ் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைனாக்காரவங்க வந்து இந்த மாதிரி தான் உனக்கு வந்து நிறைய இது படிப்பாங்க, ஓகே? அவங்களுடைய மெத்தட் ஆஃப் லேர்னிங் இப்படி தான் இருக்கும்.
சரியா? மெத்தட் ஆஃப் லேர்னிங் எப்படி இருக்கும்? ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இந்த மாதிரி மெத்தட்ஸில் ஜாமெட்ரியை ப்ரூஃப் மூலிமா படிப்பாங்க. இப்போ இந்த WinGCLC அப்படின்னா WinGCLC இல்லை GCLC அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ரைட்டா, இது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுனா வந்து சும்மா ஒரு கிராஃபரு அந்த மாதிரி சாஃப்ட்வேர் தான். ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இப்போ நான் காட்ட போகிற சில சாஃப்ட்வேர்ஸ், இப்போ ப்ராபபிலிட்டி இருக்கா, SL கேலரின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து சென்ட்ரல் லிமிட் தியரம்னா என்ன அப்படின்றதனா நீ கேட்கணும், உங்கள் சார்கிட்ட கேட்கணும். சார் இது எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லணும். CDFனா என்ன, PDFனா என்ன, சர்வைவல் அசாடு இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். நார்மலு இதில் நீ எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷனையும் நார்மலுக்கு மாற்றலாம். சரியா? அதோட மீனை இதை எடுத்தினா மாற்றலாம். அப்போ இதுனா வந்து SL கேலரியில் இருக்குது ரைட்டா. நீ தான் தேடி படிக்கணும், யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதோ இது பண்ணுறதோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த JJX ஆப்பு ரைட்டா, ஓப்பன் வித் அப்போ ஜாவா பிளாட்ஃபார்ம் SE அதில் கூட ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிராஃப் கேல்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து இன்றைக்கே நீ கற்றுக்க. அர்கெண்டுன்றதை நீ ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு அட்வான்ஸான சாஃப்ட்வேர். இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை பிளாட் பண்ணி பார்க்குற ஒரு சாஃப்ட்வேர். சரியா? அர்கெண்டுன்றது ஓகே. ஸோ பாயிண்ட் இதுனா வந்து பார்த்திங்கன்னா, இதுனா வந்து நம்மளுடைய இப்போ இந்த பாயிண்ட் வருது பற்றியா, இந்த பாயிண்ட்னா வச்சு இதுக்குனா ஒரு கோஆர்டினேட்ஸ் இருக்கும். ஆனால் இந்த கோஆர்டினேட்டை வச்சு நீ என்ன பண்ண முடியாது, நீ வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன், இப்போ எனக்கு இது எப்படினாலும் நான் ப்ரூவ் பண்ணலாம். சரியா? இப்போ நான் இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறேன்னா, இதை நான் வந்து ஜாமெட்ரிக் எக்ஸ்பர்ட்டில் ப்ரூவ் பண்ண சொல்லுவேன் ரைட்டா. எனக்கு இது வந்து பெர்பெண்டிகுலராக வேணும். ஆனால் இதில் வந்து எங்கேயுமே என்ன வராது, எதுவுமே உங்களுக்கு இதாக வராது. சரியா? லோட டயக்ராம். இப்போ நான் ஒரு டயக்ராமை கொடுக்குறேன். இப்போ இதுக்கு ஒரு அனிமேஷன் இருக்கும். சரியா? இது நான் வந்து ஒலிம்பியாடில் யூஸ் பண்ணது. இப்போ இந்த அனிமேஷன் கிரியேட் அ டிரைவிங் பாயிண்ட், எனக்கு இந்த பாயிண்ட்டை வந்து டிரைவிங் பாயிண்ட்டாக இது பண்ணுங்கள் ரைட்டா. செக்மெண்ட் லென்த் எனக்கு இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யும், அது ப்ரூவ் பண்ணும். சரியா? இப்போ இந்த லைன் இருக்குது, இது இருக்குது அப்படின்னா இதெல்லாம் என்ன செய்யும், ப்ரூவ் பண்ணும். இப்போ இது நம்மளோட இது. சரியா? ப்ரூவ் பண்ணால் என்ன செய்யணும், இந்த மாதிரி அனிமேஷன், ட்ரேஸ் தி டிரைவிங் பாயிண்ட்டு, ஃபங்க்ஷன் கிராஃபிக்ஸு இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஓகே. இப்போ இதில் இவங்க யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேருக்குமே ஒவ்வொரு, இப்போ இதெல்லாம் வந்து சைனாவில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸு. சரியா? சைனாவில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இதில் அவ்வளோ அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்கான். அப்போ ப்ராபபிலிட்டி, ஜியோஜிப்ரா இதை மட்டும் யூஸ் பண்ணால் சரியாயிருமா சார்? கணிதத்தில் எதையுமே ப்ரூவ் பண்ணால் தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். ஸோ ஒரு நம்பர் பூதம்னு நான் ஒரு AI வச்சு ஒரு படம் எடுக்கலான் இருக்கேன். அது இதை வச்சே நான் எடுக்கலான் இருக்கேன். ஏன்னா மேக்ஸில் வந்து அது நம்பர் பூதம் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது, அதுக்கு சில பெர்மிஷன்ஸ் வேணும். சரியா? இப்போ WZ கிராஃபர் இது என்ன சார் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை பிளாட் பண்ணும். இந்த ஒய் டேஷ்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் 5th ஆர்டர் வரைக்கும் நீங்கள் பிளாட் பண்ணலாம் ரைட்டா. 5th ஆர்டர் வரைக்கும் நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை பிளாட் பண்ணுறதுக்கே கிராஃப் இருக்குது. இன்டெகிரேஷனை பிளாட் பண்ணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை இது செய்யும். சரியா? ஜூம் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு படிக்கிற கான்செப்ட்ஸ் லிமிட்னா எது எப்படி கேல்குலஸில் வருது, என்ன செய்யுதுன்றதை புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கிராஃப் கேல்குன்றதுக்கு ரொம்ப நாளாக இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும், நீங்களே இது கான்ட்ரிபியூட் பண்ணணும். இதில் ரொம்ப அதிசயமான விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி பாயிண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் கொடுத்து கஸ்டம் அனிமேஷன்லாம் பண்ணலாம். இந்த பாயிண்ட் இங்கே வருது பார்த்தீங்களா, அப்புறம் இதில் டெரிவேட்டிவ் எடுக்கலாம், அப்புறம் இதில் பாலினாமியல் ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 10th வரும், அதை ஃபிட் பண்ணலாம். இது இருந்தாலே நீங்கள் இன்ஜினியரிங் கூட படிக்க தேவையில்லை ரைட்டா. அது கூட ஏன்னா நாங்கள்லாம் போய் அதில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டோம். ஏன்னா எங்களுக்குலாம் இப்போ சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. நான் அப்புறம் இதில் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், போலார் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து நீங்கள் 12th இதில் பார்ப்பீங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து படிங்க. சரியா? இதோட இந்த கிராஃப் கேல்குன்றது pad1.exe இது மாதிரி நீங்கள் போடலாம். சரியா? அதனால் உங்களுக்கு இதுனா வந்து எல்லாமே ஃப்ரீ. சரியா? எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான சாஃப்ட்வேர் ரைட்டா. இந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்னால் இதெல்லாம் வந்து நான் கம்ப்யூட்டர் அல்ஜிப்ரா நான் பார்த்தது எவனுக்கும் புரிய வைக்கவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிற காலத்தில் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? இப்போ இதில் அர்கெண்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு பாருங்க. இந்த அர்கெண்டுன்ற சாஃப்ட்வேர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சாஃப்ட்வேர். இதெல்லாம் இனிமேல் கிடைக்காது. யாருக்கும் தேவைன்னா எனக்கு ஃபோன் அடிங்க, நான் கொடுக்குறேன், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? இப்போ இங்கே பாரு, இப்போ இதில்
நான் இங்கே வந்து மூவ் பண்ணேன்னா அங்கே மூவ் ஆகும்.